வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க ஒரு வீடியோ 094 G-Star கம்பெனியினுடைய ஒரு மாடுல், ப்ளூடூத் மாடுல். நல்ல குவாலிட்டியான ஒரு மாடுல். இன்றைக்கி இருக்கிறதுல மார்க்கெட்லேயே பெஸ்ட்டு மாடுல் அப்படின்னா இது ஒன்று தான். கிட்டத்தட்ட 4 or 5 இயர்ஸ் கண்டினியூவாக ரன் பண்ணி பார்த்துட்டோம். எல்லாமே பக்காவாக இருக்குது. ஒரு கிளாஸ் டி போர்டு பவர் ஆம்பிளிஃபையருக்கு இது ரொம்ப மேட்சிங் சர்க்கியூட். இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறதுக்கு ஒரு பிளாக் டயக்ராம். நீங்கள் எந்த ஒரு ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணுறதா இருந்தாலும் பெரிய அளவில் நாலேஜ் வேணுங்கிற அவசியம் இல்லை. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும், யார் வேணால் அசம்பிள் பண்ணலாம். ஏன்னா இந்த கிட்டை பற்றி லாஸ்ட் கிளாஸில் எல்லாமே சொல்லியிருக்கேன். ஜஸ்ட்டு பிளக் அண்ட் ப்ளே. இதில் இருக்கிற எல்லாமே ஈஸியாக யார் வேணாலும், ஒயரிங் எல்லாம் ஈஸியாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும். ஜஸ்ட்டு ப்ளக்இன் பண்ணால் போதும். சால்ட்ரிங்கானுக்கே வேலை இல்லை. குறிப்பாக இந்த கிளாஸ் டி போர்டு வந்துருச்சுன்னா கிளாஸ் டி போர்ட்லேயும் உங்களுக்கு எப்படி இருக்குது, கம்ப்ளீட்டாக எல்லாமே உங்களுக்கு இந்த சாக்கெட் இருக்கும், ஆர்எம்சி கனெக்டர் இருக்கும். ஈஸியாக நீங்கள் கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ நான் பார்த்துருக்கிறது ஒரு 2.1 HDMI இன்புட் அண்ட் ஆப்டிக்கல் இன்புட், டிஜிட்டல் இன்புட் கொடுத்து அனலாக் ஆடியோவை எடுக்கக்கூடிய ஒரு மாடுல், ப்ளூடூத் மாடுல். பக்கா பவரான எஃப்எம் கிளாரிட்டி. அது மட்டும் இல்லை, ஒரு பென்ட்ரைவ் யூஸ் பண்ணிங்கன்னா பென்ட்ரைவில் வேவ் ஃப்ளாக் ஃபைல் பக்காவாக ரன் ஆகும். 24 பிட் எல்லாமே, தட் மீன்ஸ் வைடு. ஸோ நல்ல குவாலிட்டியான அவுட்புட். நீங்கள் இதில் HDMI யூஸ் பண்ணும்போது ஆர்க் அப்படிங்கிறது ஆடியோ ரிட்டர்ன் சேனல் இருக்கணும், இல்லைன்னா ஆர்க் இருக்கணும். ரெண்டு இருந்தால் தான் குவாலிட்டி வரும். டைரெக்டாக HDMI இன்புட் கொடுக்க வேண்டாம். ஏன்னா ஒன்லி ஃபார் அது வீடியோ, அது ரிட்டர்ன் சேனல் வரணும். இப்போது இந்த மாடுலில் இப்போ பார்த்துருக்கோம், இதான் ஒரு பிளாக் டயக்ராம். இது தெரியணும் ஃபஸ்ட்டு. இந்த தெரிஞ்சுன்னா யார் வேணால் பண்ணிடலாம், யார் வேணால் அசம்பிள் பண்ண முடியும், யார் வேணால் சர்வீஸ் பண்ணலாம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் ஒவ்வொரு வியூவர்ஸும் குவாலிஃபைடு இன்ஜினியராக வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். வருங்கால எலக்ட்ரானிக்ஸ் மறந்துடாதீங்க. ஒவ்வொரு வீட்லேயும் 10 ப்ராடக்ட் இருக்குது. எல்லாமே ஃபால்ட் வராத மாதிரி தயாரிக்க முடியாது. இந்த போர்டும் கூட நாளைக்கு ஃபால்ட் வரலாம், வராத மாதிரி இருக்கு. வந்தால் சர்வீஸ் பண்ணணும். சர்வீஸ் பண்ணணுன்னா நம்ம குவாலிஃபிகேஷனை, எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட குவாலிஃபிகேஷனை மெல்ல மெல்ல அப்கிரேட் பண்ணிக்கணும். நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த சேனலுடைய நோக்கம். வியூவர்ஸ் ஒவ்வொருத்தரும் நல்ல குவாலிட்டியாக வர முடியும். ஃபியூச்சர் எலக்ட்ரானிக்ஸ் பேஸ்டாக இருக்கும், ஹார்ட்வேர் பேஸ்டாக வரும். சர்வீஸ் நேச்சர் தான் ஒரு வலிமையான தொழிலாக அமையும். ஓகேங்களா? ஸோ வீட்டுக்கு ஒரு சர்வீஸ் இன்ஜினியர் தேவை. அது ஏன் நீங்களாக இருக்கக்கூடாது? படிப்பு தேவையில்லை, இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும். படிப்பு இருந்தால் நல்லது. ஓகேவா? சரி, இப்போ பார்க்கலாம். இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மதர் போர்டு. இதுதான் ப்ராசஸ் பண்ணக்கூடியது. ரோட்டரி என்கோடர். நாம் என்ன செலக்ட் பண்ணுறோமோ அதை ப்ராசஸ் பண்ணும். என்ன செலக்ட் பண்ண போகிறோம்? வால்யூம் கூட்ட போகிறோம், குறைக்க போகிறோம், ட்ரிபிள் கூட்ட போகிறோம், குறைக்க போகிறோம், பேஸ் கூட்ட போகிறோம், குறைக்க போகிறோம், சப்போட வால்யூம் கூட்ட போகிறோம், குறைக்க போகிறோம். இதெல்லாம் இந்த என்கோடரில் முடியும். ஜஸ்ட்டு ப்ரெஷ் பண்ணால் மாறிக்கிட்டே இருக்கும். கூடவே அட்ஜஸ்ட் பண்ண முடியும். யூஎஸ்பி ஏற்கனவே சொல்லிட்டேன். பென்ட்ரைவில் நமக்கு பிடித்த பாட்டை கேட்க முடியும்னு சொல்லியிருக்கேன். ரெண்டாவது மைக் 1 மைக் 2, 2 இன்புட், 2 மைக் இருக்குது. ஸோ நல்ல ஒரு சூப்ரீம் குவாலிட்டி. இந்த சாக்கெட்டே அருமையாக இருக்கும். ஏன்னா அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம், ஃபெயிலியர் ஆகக்கூடாது. 4 நாளில் இந்த சாக்கெட் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அப்புறம் குவாலிட்டியாக இருக்காது. ஸோ மைக் 1 மைக் 2 இருக்குது. ஒரு ஃபைன் ஆண்டனா இருக்குது இந்த போர்டில். இந்த போர்டு என்ன தேவை, அவுட்புட் என்னென்ன வரும்னா சப்போட அவுட்புட் நேராக ஒரு சப் ஆம்பிளிஃபையருக்கு போயிடும். இந்த போர்டிலேருந்து லெஃப்ட் ரைட் சேனல் ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் ஸ்டீரியோ போர்டுக்கு போகும். 2 ஸ்பீக்கரை ட்ரைவ் பண்ணும். இது ஒரு சப்பை ட்ரைவ் பண்ணும். ரொம்ப சிம்பிள். ஆக்சிலரி இன்புட், ஆக்சிலரி 2 1 2 நீங்கள் மாற்றி கொடுத்தாலும் சரி ஒர்க் பண்ணும். ஒரு இன்புட்டில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சிஆர்டி டிவியோ வேறு எனி அதர் ஒரு அனலாக் ஆடியோ ஸ்டீரியோ இதில் கொடுக்கலாம். நாம் ரிமோட்டில் செலக்ட் பண்ணணும், மோடு செலக்ட் பண்ணணும். ஆக்சிலரி செலக்ட் பண்ணால் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த ஆக்சிலரி 1 ஆக்சிலரி 2 எது வேணால் சேஞ்சாக இருக்கலாம்னு சொல்லிட்டேன். பாருங்கள், இதில் பாருங்கள் ஒரு போர்டு இருக்குது. இந்த போர்டு இதுதான் டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர். இந்த போர்டு HDMI இன்புட் இருந்தாலும் சரி, ஆப்டிக்கல் இன்புட்டாக இருந்தாலும் சரி, வர்ற டிஜிட்டல் சோர்ஸை உங்களுக்கு அனலாக் ஆடியோவாக மாற்றி இந்த ஆக்சிலரி 1 ஆர் ஆக்சிலரி 2 கொடுத்துடலாம்.
இந்த டிஜிட்டல் கன்வெர்ட்டர் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு ஒரு 5 வோல்ட் வேணும். அந்த 5 வோல்ட்டுக்கு ஒரு பக் கன்வெர்ட்டர் மூலிமா வருது. இந்த மாடல் ஒர்க் பண்ணுறதுக்கு 5 வோல்ட் வேணும். இந்த பக் கன்வெர்ட்டர் மூலிமா 2 பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணணும். எந்த காரணத்துக்கு கொண்டு 7805 யூஸ் பண்ண வேண்டாம். சில மாடுல் பவர் ஆம்பிளிஃபையரில் இப்போ வர லேட்டஸ்ட் பவர் ஆம்பிளிஃபையரில் கூட பவர் ஆம்பிளிஃபையர் கூடவே 5 வோல்ட் அவுட்புட் எடுக்கிற மாதிரியும் கூடவே ஒரு 12 வோல்ட் அவுட்புட் எடுக்கிற மாதிரிலாம் போர்டு வருது. பட் அது யூஸ் பண்ண வேண்டாம். ஓகே, இது எடுக்கிற கரண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒரு லோடு எவ்வளோ கரண்ட் எடுக்குதோ அதோட டபுள் அமௌண்ட்டில் எப்பவுமே சோர்ஸ் இருக்கணும். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ இதுக்கு டோட்டல் சோர்ஸ் எங்கேருந்து வருதுன்னா இங்கே இந்த எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை 12 வோல்ட் ஆர் 24 வோல்ட் கொடுக்கலாம். இது நீங்கள் பவர் ஆம்பிளிஃபையர் என்ன யூஸ் பண்ண போகிறீங்களோ அதை பொறுத்து. ஏசி இன்புட் உள்ளே வருது, 12 வோல்ட் வருது. 12 வோல்ட் இந்த போர்ட் ஸ்டீரியோ போர்டுக்கும் மோனோ போர்டுக்கு சப்ளையாக போகுது. இந்த 12 வோல்ட்டு இந்த 2 பக் கன்வெர்ட்டருக்கு போய் ஒரு பக் கன்வெர்ட்டர் மூலிமா 5 வோல்ட்டு டிஜிட்டல் கன்வெர்ட்டருக்கும் இந்த பக் கன்வெர்ட்டர் மூலிமா 5 வோல்ட் வந்து இந்த மெயின் ப்ராசஸருக்கும் போய் சேரும். அப்போ தான் இந்த ரெண்டும் ஒர்க் பண்ணோம். இதுக்கு சப்ளை வந்தால் இது மட்டும்தான் வேலை செய்யும், இது சப்ளை வந்தால் இது மட்டும்தான் வேலை செய்யும். ரெண்டுமே வந்தால் தான் அவுட்புட் வரும், இல்லைன்னா வராது. ஓகேவா? இப்போது இதுதான் டோட்டல் சர்க்யூட். இதை ஒரு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோ நிறைய நியூ கமர்ஸ் பிகினர்ஸ் தான் நிறையா இருக்காங்க. ஸ்டூடெண்ட்டுக்காக தான் ஒரு தெளிவான ஒரு டீட்டெயில் இருந்தால் தான் அசம்பிள் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் நோக்கமே. ஒருவேளை ப்ரொஃபஷனல் இருக்கவங்களும் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கலாம். இந்த மாடலில் வாங்கி யூஸ் பண்ணலாம். இந்த மாடலோட ப்ரைஸ் 1600 வரும். இன்றைக்கி புக் பண்ணிங்கன்னா நாளைக்கு வரும். ஒரு குவாலிட்டியான அவுட்புட் உள்ள ஒரு இசை நீங்கள் கேட்க முடியும். டோட்டல் சர்க்யூட் இதுதான், ரொம்ப சிம்பிள் சர்க்யூட். ஓகேவா? இதில் போர்டு எடுத்துட்டிங்கன்னு வச்சுங்களேன், நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன் பாருங்கள். இதுதான் போர்டு. இந்த மாதிரி ஒரு போர்டு, இதுதான் டிஜிட்டல் டிகோடர். இந்த போர்டு, இந்த 2 போர்டும் தேவை. வித்து பேனலோடு இருக்குது. இது வந்து வித்து பேனலோட இது இருக்குது. வித்தவுட் பேனல்லையும் கிடைக்கும். கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்க முடிஞ்சால் என்லார்ஜ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறது. இதுதான் போர்டு. ஓகேவா? இந்த 3 போர்டு சேர்ந்து தான் அதில் மெயினாக வரும். இந்த 3 போர்டு இணைக்கிறதுக்கு என்ன வரும் உங்களுக்குன்னா இந்த கனெக்டர்ஸ் எல்லாமே வந்துடும். கூடவே ஒரு ஃபைன் ரிமோட், பக்கா ரிமோட் வந்துடும். ஓகே, அசம்பிள் பண்ணுங்கள், சக்ஸஸ் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோ பார்க்கலாம். பர்டிகுலராக இந்த ப்ராக்டிக்கல் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிற பற்றி வயரிங் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் அசம்பிள் பண்ண முடியும். கூடவே நாளைக்கு நான் டெமோ பண்ணி காமிக்கிறேன். 2 இருந்துச்சுன்னா யார் வேணால் அசம்பிள் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்ட் ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் வெயிட்டிங் ஃபார் மீ.